தோழமை சொந்தங்களுக்கு பணிவான வணக்கங்கள். அன்புடன் KVS. அஞ்சல் துறை 2 சக்கர வாகனங்கள் அல்லது 4 சக்கர வாகனங்களிலே அஞ்சல் பட்டுவாடாவை செய்திட வேண்டும் என்ற அந்த கொள்கை முடிவிலிருந்து பின்வாங்குவதாக தெரியவில்லை. கடந்த 7/2/2025 அன்று இதற்கான ஒரு கூட்டத்தினை அது கூட்டியது. தொழிற்சங்க பிரதிநிதிகள் அதில் கலந்து கொண்டார்கள். அந்த கூட்டத்திலே முதன்மையாக வைக்கப்பட்டது என்னவென்றால், தற்பொழுது இருக்கக்கூடிய பட்டுவாடா முறை என்பது நடந்து செல்வதாலும் மிதிவண்டியிலே செல்வதாலும் ஒரு லோ எஃபிஷியன்சி, குறைந்தபட்ச திறமையுடன் தான் காட்ட முடிகிறதே தவிர அதிகமான அளவிற்கு காட்ட முடியவில்லை. அதே போன்று டெலிவரி பட்டுவாடா செய்யக்கூடியவர்களுடைய உழைப்பு என்பது பெரும்பாலான நேரம் பயணத்திலே முடிகிறது. 25% இருந்து 30% வரை தபால்காரர்களுடைய பணி என்பது அவருடைய டிராவலிங்கிலே சென்று விடுகிறது, அவருடைய பயண நேரத்திலே கழிக்கப்படுகிறது. கிளை அஞ்சலமாக இருந்தால் 50% 60% வரை அவர்களுடைய பணி நேரம் என்பது பயணத்திற்காகவே செலவிடப்படுகிறது. இவைகளை குறைப்பதற்காகத்தான், இந்த பயண நேரத்தை குறைப்பதற்காகத்தான் 2 சக்கர வாகனத்திலே அஞ்சல் பட்டுவாடா செய்யப்பட வேண்டும் என்கின்ற கொள்கையானது எடுக்கப்பட்டு இருக்கிறது. ஏற்கனவே அனுப்பிய அந்த தாக்குதல்களின்படி 59% பட்டுவாடாக்கள் மெக்கானைஸ்டாக, அதாவது 2 சக்கர வாகனங்களிலே பட்டுவாடா செய்வதற்கான உறுதியினை கொடுத்திருக்கிறது. மற்ற 41% அவர்களுக்கு டூ வீலர் இல்லாத காரணத்தினாலும் வண்டி ஓட்டுவதற்கான அந்த பயிற்சி அவர்கள் பெறாததனாலும் இந்த 41% என்பது இன்னும் இணைக்கப்படவில்லை. தொழிற்சங்கங்கள் குறிப்பிடப்பட்டு இருக்கக்கூடிய அந்த பைனான்சியல் பர்டன் என்பதும் அர்பன் ஏரியாக்களிலே இதை சாத்தியமில்லை என்பதும் கூட நிச்சயமாக அவைகளை என்ன செய்யலாம் என்பது பற்றி ஒரு முடிவு செய்யப்படும். ஆனால் 2 சக்கர வாகனத்திலே பட்டுவாடா என்பது ஒரு கண்டிப்பாக நிறைவேற்றப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலையிலே நாம் இருக்கிறோம் என்பதை இலாக்கா முன்னதாக சொல்லி இருக்கிறது. அதற்கு பின்னால் தொழிற்சங்க பிரதிநிதிகள் மிக சரியாக தங்களுடைய வாதத்தினை வெளியிட்டிருக்கின்றார்கள். தற்பொழுது இருக்கக்கூடிய நடைமுறையில் இருக்கக்கூடிய ஃபுட் அண்ட் பைசைக்கிள் டெலிவரி மூலமாக பட்டுவாடா செய்வது இன்எஃபிஷியன்ட் என்று சொன்னால் அதற்கு தபால்காரர் மட்டும் காரணமல்ல. தபால்காரர் மீது ஏராளமான புதிய பணிகள், புதிய சுமைகள் எல்லாம் அவர்கள் மீது சுமத்தப்பட்டு இருக்கிறது. அந்த சேலஞ்சுகளை அவர்கள் செய்வதற்கு அவர்களுக்கு நேரம் போறவில்லை. இரண்டாவதாக, 2 சக்கர வாகனங்கள் வாங்குவது என்றால் அதுபோன்று ஒரு பர்சனல் வெஹிக்கிள் வாங்குவதற்கான பொருளாதார வசதி என்பது பட்டுவாடா ஊழியர்கள் மத்தியிலே இன்று இல்லை. பல பட்டுவாடா ஊழியர்கள் டிரைவிங் லைசன்ஸை பெறவில்லை. சொந்த வண்டியும் அவர்களுக்கு இல்லை. அவர்களுடைய சொந்த வண்டியை அலுவலகத்திற்காக பயன்படுத்துவதற்கும் அவர்கள் விரும்பவில்லை. இரண்டாவது, பாதுகாப்பு மற்றும் அரசாங்கத்தினுடைய பல்வேறு கட்டுப்பாடுகளின் காரணமாக 2 சக்கர வாகன ஊர்திகளை சேவைக்கு பயன்படுத்துவதிலே நிறைய சிரமம் இருக்கிறது என்பதை அவர்கள் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். நாட்டிலே பராமரிக்கக்கூடிய சாலை வசதிகள் என்பது சரியாக இல்லை. பல இடங்களிலே முறையாக பராமரிக்கப்படுவதில்லை. பல இடங்களிலே மிக குறுகலாக, மிக சந்துக்களாக உள்ளவைகளை எல்லாம் உள்ளே சென்று தபால்காரர்கள் பட்டுவாடா செய்ய வேண்டியிருக்கிறது. பல்வேறு அடுக்குமாடிகளிலே மேலே சென்றெல்லாம் அவர்கள் பட்டுவாடா செய்ய வேண்டியிருக்கிறது. இந்த நேரத்திலே அவர்கள் 2 சக்கர வாகனத்தை பயன்படுத்தி, ஒரு பார்க்கிங் வசதியோடு இல்லாத நேரங்களிலே அவைகளை எல்லாம் பயன்படுத்தி அவர்கள் பட்டுவாடா செய்வது என்பது நிச்சயமாக சாத்தியமாக இல்லை. தற்பொழுது இருக்கக்கூடிய பைசைக்கிள் மூலமாக பட்டுவாடா என்பது நடைமுறையிலே அதிகமான செலவினங்களை உருவாக்காது. அதே நேரத்திலே மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. இந்த பட்டுவாடா அஞ்சலகங்களை எல்லாம் இணைப்பதனால் பல கிலோமீட்டர்கள் அவர்கள் தேவையற்று அவர்கள் பயணம் செய்யக்கூடிய ஒரு பணியானது, நிர்பந்தமானது ஏற்படுகிறது. அது மட்டுமல்லாமல் தபால்காரர்கள் மற்றும் பட்டுவாடா ஊழியர்கள் அத்தனை பேருமே பொதுமக்களுடன் நெருங்கி பிணைந்து பழகி வருபவர்கள். அவர்களுடைய நெருக்கத்தினால்தான் அஞ்சல் துறையிலே வணிக மேம்பாடு என்பதை நம்மால் காண முடிகிறது. சாத்தியமற்ற இலக்குகளை அவர்கள் மீது அளித்தாலும் கூட, சுமத்தினாலும் கூட அவைகளை எல்லாம் தாங்கி அவர்கள் பணிபுரிய முடிகிறது என்றால் அவர்களுக்கு பொதுமக்களுடன் இருக்கக்கூடிய அந்த தொடர்புதான். தொலைதூர பயணத்தில் இருந்து வந்து அவர்கள் பட்டுவாடா செய்வது என்கின்ற ஒரு நிலைப்பாடு ஏற்படுமேயானால் இந்த உறவு என்பது நிச்சயமாக பாதிக்கப்படும்.
இந்த கம்யூனிட்டி உறவு என்பது, மக்களுடன் இருக்கக்கூடிய அந்த நெருக்கம் என்பது நிச்சயமாக குறையக்கூடிய நேரத்திலே அஞ்சல் துறைக்கு அது பாதிப்பாக அமையும். தற்பொழுது இருக்கக்கூடிய, அதாவது அஞ்சல் துறை கொடுத்திருக்கக்கூடிய புள்ளி விவரத்தின்படியே இன்னும் நிறைய பேருக்கு இருசக்கர வாகனங்கள் இல்லை என்று சொல்லுகின்ற பொழுது, அதே போன்று இருக்கக்கூடிய இடங்களிலே இடப்பற்றாக்குறை இருக்கிறது என்று சொல்கின்ற பொழுது, மெட்ராஸ் சிட்டியிலே பெரும்பாலான இடங்களிலே இடம் இல்லாமல் இருக்கின்ற பொழுது, மற்றும் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த ரிஸ்க் ஃபேக்டர், இன்சூரன்ஸ், இவைகளுக்கும் மற்றும் அவர்கள் ஏதேனும் அவர்களுக்கு ஒரு ஆபத்து ஏற்பட்டால் அந்த நேரத்தில் அளிக்கக்கூடிய காம்பன்சேஷன், இவைகளை எல்லாம் பற்றி எதையுமே பேசாமல் இப்படி முடிவெடுப்பது இயற்கை நீதிக்கு முரணானதாகும் என்பதையெல்லாம் அஞ்சல் தொழிற்சங்கங்கள் மிக விளக்கமாக சொல்லியிருக்கின்றன. அதே போன்று அரசாங்கத்தினுடைய வண்டியாக இருந்தால் அரசாங்கத்தினுடைய வண்டியினை சேவைக்கு பயன்படுத்துவதை பற்றி பரிசீலிக்கலாம் என்ற ஒரு கருத்தையும் சொல்லியிருக்கிறது. இவைகள் அனைத்தையும் கேட்டிருந்த அஞ்சல் நிர்வாகம் இறுதியாக, நீங்கள் சொல்லியிருக்கக்கூடியவைகளை நாங்கள் பரிந்துரைத்து விரைவிலே இன்னொரு கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்கிறோம் என்ற கருத்தை சொல்லி கூட்டத்தை முடித்திருக்கிறது. ஆனாலும் கூட அந்த கூட்டத்திலே கூட டூ வீலர், அதாவது இருசக்கர வாகனங்களிலே அஞ்சல் பட்டுவாடா என்கின்ற அந்த கொள்கையை திரும்ப பெறுவதற்கான எந்த விதமான உத்தரவாதமும் தரப்படவில்லை. அந்த அஜெண்டாவினை அவர்கள் நிறைவேற்றுவதற்காக மிக தயாராக இருக்கின்றார்கள். அதிலே அவர்களுக்கு சற்று கூட சுணக்கமில்லை. அதனுடைய விளைவாகத்தான் அஞ்சல் தொழிற்சங்கங்கள் ஒரு சரியான ஒரு தயாரிப்பு பணி எதுவும் இல்லாமல் 14ஆம் தேதி என்று ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துங்கள் என்று கொடுத்த அறைகோல் விடுத்த அந்த நேரத்திலே தமிழகம் மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் ஒவ்வொரு மாநிலங்களிலும் எழுச்சிமிக்க கண்டன போராட்டங்கள் 14ஆம் தேதி என்று நடந்திருக்கின்றன. ஊழியர்கள் போராட்டத்திற்கு தயாராக இருக்கின்றார்கள். ஊழியர்கள் போராட்டத்திற்கு தயாராக இல்லை என்று நினைத்து போராட்டங்களை விடாமல் இந்த நேரத்திலே அனைத்தையும் அனுமதித்து விட்டால் எதிர்காலத்திலே அஞ்சல் துறை என்பது அஞ்சல் துறையாக நிச்சயமாக இருக்க முடியாது. இந்த ஐடிசி என்பது கூட அஞ்சல் துறையினை சீரழிக்கக்கூடிய ஒரு திட்டமாகத்தான் படுகிறதே தவிர, இது அஞ்சல் துறையை சீரமைக்கக்கூடிய ஒரு திட்டமாக நிச்சயமாக தெரியவில்லை என்பதை கூறி போராட்டத்திலே பங்கேற்ற அனைவருக்கும் வாழ்த்து கூறி முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.